இந்த ஒலி இசை இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஐயப்பனை கும்பிட போறவங்க அந்த மசூதியில அல்லாவை கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து சபரிமலைக்கு போவாங்க. பொன்னம்பலமலை, கவுண்டமலை, நாகமலை, சுந்தரமலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, கரிமலை, இஞ்சிப்பாறைமலை, தேவமலை, ஸ்ரீபாதமலை, நீலிமலை, சபரிமலை. ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப கோயிலுக்கு போய் அந்த சாமியை கும்பிடும்போது அந்த ஐயப்பனுக்கு மேல ஒன்று, அந்த ஐயப்பன் இருக்கார் இல்லையா, அந்த சந்நிதிக்கு மேல ஒன்று எழுதி இருக்குங்க, தத்துவமசி அங்கிற வார்த்தை. ஒட்டுமொத்த மெட்ராஸ் பிரசிடென்சி முழுக்க மருந்துங்கிறது தேவையே சொல்லுவார். ஒரு இதுல ஒரு குரலை சொல்லிப்பார் இல்லையா, அந்த குரல் வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து இன்னமும் சபரிமலைக்கு சுவாமிகளின் கூட்டம் இன்னமும் படையெடுத்து போய் காலத்துல காட்டு வரைக்கும் போறவங்களுக்குலாம் இது ஒரு சர்வசாதாரண விஷயம். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி செயல்கள் செய்யறது குறைஞ்சிருக்கு. சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஐயப்ப வழிபாடு பத்தி தாங்க. அந்த வழிபாட்டு முறைகள்ல இருக்கிற சில நல்ல விஷயங்கள், அதை ஏன் அவங்க கடைபிடிக்கிறாங்க, அதற்கான அர்த்தம் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஐயப்பன்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாமா? ஐயப்பன் சிலை, இப்ப இருக்கிற ஐயப்பன் சிலை வந்து தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வரப்பட்டதாங்க. இப்ப இருக்கிற இந்த ஐயப்பன் சிலை வந்து அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி முழுக்க நிறைய நகரங்களில் வந்து இந்த சிலை கொண்டு வரப்பட்டு எல்லா பக்தர்களால் கும்பிடப்பட்டு பிறகு வந்து அந்த சபரிமலையில கடைசியா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த சிலையை செய்யறதுல தலைமை தாங்கிறது, அந்த சிலையை அங்கே நிறுவுறதுக்கான அந்த சிறப்பு வேலைகளில் ஒரு முக்கியமான அங்கம் வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடி ராஜன் அவர்கள். பிடி ராஜன் அவர்கள்னா யாருன்னா, இப்போ அமைச்சராக இருக்காரு யாரு, பழனிவேல் தியாகராஜன். பிடிஆர் அவர்களினுடைய தாத்தா தான் இந்த பிடி ராஜன் அவர்கள். இவர் இதில் ஒரு முக்கியமான அங்கம் வகிச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த மெட்ராஸ் பிரசிடென்சி முழுக்க இந்த சிலை கொண்டு வரப்பட்டு வணங்கப்பட்டு சபரிமலையில் வைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் என்னமோ தமிழ்நாட்டில இருந்து இன்னமும் சபரிமலைக்கு சுவாமிகளின் கூட்டம் இன்னமும் படையெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஐயப்ப வழிபாடுல ஒரு எல்லா மதங்களையும் இணைக்கிற விஷயமா ஒரு விஷயம் இருக்குங்க. ஐயப்பனுக்கு அந்த ஹரிவராசனம் பாடல் பாடினது இயேசுதாஸ் அவர்கள். அந்த ஐயப்பன் கோவில்லையே ஒரு மசூதியும் இருக்குது. ஐயப்பனை கும்பிட போறவங்க அந்த மசூதியில அல்லாவை கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து சபரிமலைக்கு போவாங்க. இந்த ஐயப்பனை சில பேர் வந்து புத்தராகவும் நம்புறாங்க, சில பேர் ஐயனாராகவும் நம்புறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இந்த நம்பிக்கைங்கிறது வந்து, இந்த வழிபாடுங்கிறது வந்து இணைக்குதுங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. எல்லா மதத்தையும் ஒன்றிணைத்து சமமாக பார்த்து அவங்க எல்லாருமே ஒரு அரவணைச்சு போறதுங்கிற ஒரு சமுதாய எண்ணம் வந்து இந்த ஐயப்பனை பார்க்கும்போது நமக்கு எழும். ஐயப்பனுடைய முக்கியமான அந்த விரதம் இருக்கிறதுல மண்டல பூஜை, மண்டல விரதம்ங்கிறது ஒரு முக்கியமான விரதம்ங்க. 48 நாள் மண்டலம் இருப்பாங்க இல்லையா. இந்த 48 நாள் எதை குறிக்குது அப்படின்னா, 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள், இதை குறிக்கிறது தான் இந்த 48 நாள் மண்டல விரதம். இந்த 48 நாள் மண்டல விரதம் இருக்கிறவங்கள இந்த கிரகத்தினால் எந்த ஒரு இதுவும் வராது அப்படின்ட்டு நம்பிக்கையா நம்பப்படுது. இப்போ 48 நாள் மண்டல விரதம் இருக்கும்போது அவங்க செய்வாங்க இல்லையா, அந்த வழிபாட்டு முறைகளின் அர்த்தங்கள் என்ன, அவங்க ஏன் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 18 படிகள்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த 18 படிகள் எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 18 மலைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொன்னம்பலமலை, கவுண்டமலை, நாகமலை, சுந்தரமலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, கரிமலை, இஞ்சிப்பாறைமலை, தேவமலை, ஸ்ரீபாதமலை, நீலிமலை, சபரிமலை, இப்படின்ட்டு ஒரு 18 மலைகள் சொல்கிறாங்க. அந்த 18 மலைகளை குறிக்கிறது தான் இந்த 18 படிகள் அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 18 படிகளுக்கு அர்த்தம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த கோபம், பொறாமை, அறியாமை, அறிவு, பொறுமை, களவு, பொய், இது எல்லாமே இருக்குல்ல, இந்த மன நிலைகள் இருக்கு இல்லையா, அதை குறிக்கிற மாதிரி சில இந்த 18 படிகளுக்கு சொல்கிறாங்க. இப்போ 18 படிகளை பற்றி பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து வழிபாடு செய்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த 48 நாள் மண்டல விரதம் இருக்கிறவங்க ஒழுக்கத்தை டிசிப்ளினாக அப்படி ஃபாலோ பண்ணுவாங்கங்க. காலையில் எந்திரிச்சு அவங்க குளிர்ந்த நீர், பச்சை தண்ணியில் நீராடுவாங்க, குளிப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, பொதுவாகவே இது இப்போ இந்த கருத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா,
நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் எடுத்துக்கலாம். அது போக அறிவியல் படின்னு சொல்லலாம், வாழ்வியல் முறைப்படி இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டும் எடுத்துக்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளிர்ந்த நீரில் நீராடுவாங்க. பொதுவாகவே நம்ம உடல் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் உஷ்ணமாக இருக்குங்க. உடல் வந்து இயற்கையாகவே நம்ம உடல் வந்து சூடாகுமா, நம்ம உடம்பே சில உஷ்ணங்களை ஏற்படுத்தும். காலையில் எந்திரிச்சு அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக தான் குளிக்கிறாங்க. அதுதான் இந்த குளிக்கிறதுனுடைய நீராடுவதின் முக்கிய நோக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு இவங்க குளிக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே அதில் குளிர்ந்த நீரில் நீராடுறதுங்கிறது எல்லாருக்குமே உடலுக்கும் நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து அவங்க குளிக்கும்போது சரண கோஷம் விடுவாங்கங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த சரணம் கோஷம் வாங்குறது குளிக்கும்போது ஐயப்பான்னு சொல்லிட்டு குளிப்பாங்க. இது எதுக்கு இந்த சரண கோஷம் விடுறாங்க அப்படின்னா, உளவியல் படி சைக்காலஜி படியே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கஷ்டமான செயலை செய்கிறோம், ஏதோ ஒரு இதை பிடிச்சி இருக்கிறோம், ஒரு பலத்தை தூக்குறோம் அப்படின்னா ஐலசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஐலசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கபடி ஆடும்போது கபடி கபடி இப்படி சொல்லுவாங்க இல்லையா. இது மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் ஏற்படுது, ஒரு பலம் கிடைக்குது, ஒரு ஊந்து சக்தி கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஒலி இசை இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இந்த ஒலி சவுண்டும் இந்த மியூசிக்குங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் நம்ம வாழ்வியலில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தூங்க வைக்க தாலாட்டு பாடுறாங்க, யாராவது இறந்து போயிட்டா ஒப்பாரி வைக்கிறாங்க, சாமி வந்தால் அந்த தப்படித்து மேலே அடித்தாதான் சாமி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாமே இந்த சவுண்டினுடைய அந்த பவர் தாங்க. நீங்கள் இயேசுநாதரே போற்றி, அல்லாவே துணை புரிக, முருகனுக்கு அரோகரா, சுவாமியை ஐயப்பா, கோவிந்தா, கோபாலா, நமச்சிவாய, நாத்திகனாகவே இருந்தாலும் பகத்சிங் துணை, இங்குலாப் ஜிங்காபாத் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு வேகம் ஏற்படும், உங்களுக்கு அதை தெம்பு கொடுக்கும். அதனால தான் பெரும்பாலும் இந்த போருக்கு போகும்போது ஏதோ சில கூட்டங்கள் நடக்கும்போதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கோஷமிடுறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான பங்காற்றுது. இவங்க குளிக்கும்போது பச்சை தண்ணியில் குளிக்கிறாங்க இல்லையா, பச்சை தண்ணியில் குளிக்கும்போது அது உடம்புக்கு ஜில்லுன்னு இருக்கும், பட்டவுடனே அதை தாங்க முடியாது இல்லையா. அதனால இந்த ஐயப்பான்னு சொல்லிட்டு குளிக்கும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்குது, ஒரு ஊக்குவிப்பை கொடுக்குது. ஒரு 2 கப்பு மேலே ஊற்றினோன்னே 3வது கப்பு வந்து அவங்களுக்கு அந்த பெருசாக அந்த குளிரங்கிறது தெரியறதில்லை. இதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உணவு முறைங்க. பொதுவாகவே ஆன்மீகத்தில் வந்து ஒரு 2 இதுக்கு தாங்க ஆன்மீகம்ங்கிறது, மனசு உடல், இந்த 2 இதையும் தூய்மையாக வச்சுக்கிறது வந்து ஆன்மீகத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம்ங்க. இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தால் தான் நல்ல செயல்கள் நம்ம செய்வோம், இந்த நல்ல செயல்கள் நம்ம செய்தால் தான் இந்த சமூகத்திற்கு நம்ம நல்லது செய்வோம். அப்படித்தானே எல்லா ஆன்மீக மதங்களும் பாருங்க, உடலும் மனசும் மேம்படுவதற்கான எல்லா நெறிமுறைகளையும் தந்திருக்கும். நீங்கள் விரதம் இருக்காங்க இல்லையா, இந்து மதத்துலேயும் சரி இல்லை பிற மதங்களில் இந்த ரம்ஜான் நோன்புலாம் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறை சுத்தப்படுத்துறதுக்குங்க, உணவு கட்டுப்பாடு அதுக்கு தாங்க. அளவு கடந்த உணவை நம்ம சாப்பிட்டு அது வயிற்றில் கழிவாக தங்கி அது வந்து ஒரு செரிமானம் அடையாத கழிவாக வெளியேறதுங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு அது வந்து ரொம்பவுமே ஒரு கேடான விஷயம். அப்படி தானே, அதனால தான் இந்த நோன்பு விரதம் அப்படிங்கிற கான்செப்டே வந்திருக்கு. திருவள்ளுவர் சொல்லுவார், ஒரு இதில் ஒரு குறளில் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த குறள் வந்து என்னன்னா, எவன் ஒருத்தன் சாப்பிட்டது செரிச்சது அறிஞ்சு, எவன் ஒருத்தன் சாப்பிட்டது செரிமானம் அறிஞ்ச பிறகு அதை தெரிஞ்சு அடுத்த உணவை சாப்பிட்றானோ அவனுக்கு மருந்துங்கிறது தேவையே இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அதனால் உடலுக்கு வந்து அந்த தேவையற்ற உணவுகளை சாப்பிடாம அளவாக சாப்பிட்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுலேயும் இந்த விரத முறையில் பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆரோக்கியமான உணவுகளை விரத சாப்பாடாக சாப்பிடுவாங்க. இதன் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க எடுக்கிற உணவு வந்து வயிற்றுக்குள்ளக்க போய் அது உடலுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன்ஸை கரெக்டாக எடுத்துக்கும். அளவு மீறி சாப்பிடும்போது அந்த உடல் வந்து சரியாக செரிமானமாகாமல் அந்த ஊட்டச்சத்துக்களை சரியாக எடுத்துக்காமல் அப்படியே கழிவுகளாக தள்ளிடும்.
இதை தடுக்கிறதுக்காக தான் அளவா உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்துங்க, ஒரு மனுஷனுக்கு எது தேவையோ அதை தேடி தான் அவன் ஓடுவான். ஒருத்தனுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னா தண்ணியை தேடி ஓடுவான், அப்படித்தானே? சாப்பாடு அவனுக்கு பசியா இருக்கும்போது சாப்பாடை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் வரும், அப்படிதானே? அவனுக்கு அப்போ இருக்கிற தேவை என்னவா இருக்கும் அப்படின்னா சாப்பாடுங்கிற விஷயம்தாங்க. சோறுங்கிற விஷயம்தான் அவனுக்கு அதிகபட்ச தேவையாவே அப்போ இருக்கும், அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது அவன் மற்றவளை பார்த்து பொறாமப்படுறது, பேராசைப்படுறது, இது எல்லாத்தையும் விட்டுருவான். உணவு வரும்போது அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? அதுக்காக அந்த ஒழுக்கத்திற்காக அந்த விரதம்ங்கிறதும் நல்ல விஷயமா இருக்குது. இப்போ உணவு முறை அப்படிங்கிறது பார்த்துட்டோம் இல்லையா? இந்த உடல் வலிமைங்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லையா? அவங்க வந்து காலில் செருப்பு போடாமல் போவாங்க, மாலை போடுறப்ப செருப்பு போடாமல் இருப்பாங்க இல்லையா? இந்த செருப்பு போடாமல் ஏன் இருக்காங்கன்னா அது காலுக்கு வந்து ஒரு அக்கு பஞ்சர் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் காட்டு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ஒரு சர்வசாதாரண விஷயம். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி செயல்கள் செய்கிறது குறைந்துருச்சு, அப்படித்தானே? அப்போது மாலை போட்டு அவங்க இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது அவங்க கால்களில் நல்ல இரத்த ஓட்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலை ஏறுவாங்க இல்லையா? அங்கே போய் நம்ம காடுகளில் கல் முள்ளெல்லாம் இருக்கும். அதை அப்போ நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் மாலை போடும்போதே காலில் செருப்பு அணிகிறத அவங்க தவிர்த்துடுறாங்க. இவ்வளோ இதை பார்த்தோம். நம்ம மாலை போடுறது எதுக்கு போடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மாலை போடுறோம், விரதம் இருக்கிறோம், எதுக்கு? எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் தாங்க. மாலை போடுறோம் மனுஷனுக்கு அங்கிறதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? வாழ்க்கைக்கு அங்கிறதுக்கு ஒரு பிடிமானம் வேணும். நீங்கள் நாத்திகனாக இருந்தாலும் அவருக்குன்னு ஏதாச்சும் சில கொள்கைகள் இருக்கும். ஏதாவது ஒரு தலைவர் அவருக்கு முன்னோடியாக இருப்பார். அவர்கள் மேலே இருக்கிற அந்த கொள்கை மேலே இருக்கிற நம்பிக்கையினால அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஓடுவார். அதே மாதிரி ஒரு ஆத்திகனாக இருக்கும்போது, ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கும்போது, ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. அவர் அதை தேடி ஓடுறார். மாலை போடும்போது அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க, அதிகமாக கோவப்பட மாட்டாங்க, தீய பழக்கங்களில் அவங்க அதிகமாக ஈடுபட மாட்டாங்க. இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலம் வந்து அவர் நல்லவராகவே இருக்கார், எந்தவித கெட்ட விஷயமும் பண்ணாமல் இருக்கிறாரு, அவருக்கு நல்லது விளையுது. நம்ம செய்கிற செயல் தானே நம்ம யாருன்னு காட்டும். அந்த செயல்கள் வந்து தூய்மையாக இருக்கிறதுக்காக நம்பிக்கைக்காக மாலை போடுறாங்க. அங்கே 48 நாள் வந்து ஒருத்தன் குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியுது அப்படின்னா அவன் வந்து வாழ்நாள் முழுக்க அவனால் குடி இல்லாமல் வாழ முடியும். இட்ஸ் பாசிபிள், அப்படிதானே? 8 நாள் முடியும்னா வாழ்க்கை முழுக்க முடியாதா? 48 நாள் மாலை போட்டு நம்ம இவ்வளோ ஒழுக்கத்தை பின்பற்றும் போது அது வந்து நம்ம அதனுடைய அந்த முழு சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதனுடைய முழு நோக்கம் வந்து நமக்கு வந்து முழுமை பெறணும் அப்படின்னா 48 நாள் முடிஞ்சு மாலையை இறக்கி சாமி கும்பிட்டு வந்த பிறகு இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்த சில கெட்ட பழக்கங்களில் சிலவற்றை நாம் விட்டுருக்கணும், அப்படிதானே? குடிப்பழக்கம்ங்கிறது இல்லை, கோபமும் ஒரு கெட்ட பழக்கம் தான், பொறாமையாக இருக்கிறதும் ஒரு கெட்ட பழக்கம் தான், அப்படித்தானே? இதில் எல்லாம் வந்து நம்ம படிப்படியாக குறைச்சிக்க முயற்சி பண்ணாதான் அந்த விரதத்தினுடைய முழுமைத்தன்மைங்கிறது முழுசாக அடையும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குங்க. ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப கோயிலுக்கு போய் அந்த சாமியை கும்பிடும்போது அந்த ஐயப்பனுக்கு மேலே அந்த ஐயப்பன் இருக்கார் இல்லையா, அந்த சந்நிதிக்கு மேலே எழுதியிருக்குங்க, தத்துவமசிங்கிற வார்த்தை. இந்த தத்துவமசிங்கிற வார்த்தைனா என்னன்னா, நீ எதை தேடி வந்தியோ அது உனக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறதுங்க. நீ கடவுளை தேடி போற அப்படின்னா அது உனக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சாந்தம், சந்தோஷம், சாமி, இந்த மூணுமே வந்து நமக்குள்ளே இருந்து தான் நம்ம தேடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சாந்தம்னா அமைதி, சந்தோஷம் நம்மளுடைய மகிழ்ச்சி, அதுக்கு அடுத்து வந்து சாமி, கடவுள், இது எல்லாமே நம்ம மனசுலேருந்து வெளியே வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த தத்துவமசிங்கிற வார்த்தையும் சொல்லுது. நீ எனக்காக இங்கே வர, ஆனால் நான் உனக்காக இங்கே தவம் இருந்துக்கிட்டு இருக்கேன், உனக்காக நானே விரதம் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஐயப்பன் சொல்கிறாராம். இது மாதிரியான தகவல்களுக்கு, கவிதைகளுக்கு, சினிமா விமர்சனங்களுக்கு, தமிழ் சார்ந்த பதிவுகளுக்கு நீங்கள் காவிய தலைவன் சேனலுக்கு ஆதரவு தரணும். நான் சசிகுமார், நீங்கள் காண்பது காவிய தலைவன். நன்றி, வணக்கம்.